பிக் பாஸ் வீட்டில் சாண்ட்ரா அந்த சிரிக்கும் புகைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேனிக் அட்டாக் ஆயிருக்கு. பேனிக் அட்டாக் ஆகி பக்கத்தில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து திரும்பி வந்ததுக்கு பிறகு சபரியும் விக்ரமும் நல்ல ஒரு ஆதரவுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, சில பேர் வந்து எப்படி அதுக்குள்ளே சிரிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பேனிக் அட்டாக் தானேப்பா, சுபிக்ஷாவுக்கு ஒரு முறை வந்ததில்ல, அவங்க என்ன அப்படியே சோகத்திலேவா இருப்பாங்க? அது வந்து அந்த சூழலை அவங்களால மறக்க முடியல. விஷ்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ விஷ் கம்மு பேர் ஷுட் கெட் ரெட் கார்டு. கம்மு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து கமருதீன் அண்டு பார்வதி, அவங்கள வந்து பேர்னே சொல்கிறாரு. அவங்களுக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு விஷ்ணு விஜய் இவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுண்டன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸிங் யுவர் ஃபீட் ஆன் பீப்புள் இஸ் நாட் ஸ்ட்ரென்த், இட்ஸ் எ சீப் பிஹேவியர். அதாவது திவ்யா தலையில் தூக்கி காலில் வச்சாங்கல்ல பார்வதி, என்னங்க ஒரு நல்ல இவ்வளவு கேஸு எல்லா பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க பாருங்கள். அதற்கு அடுத்ததாக ஜாக்லின் இந்தியா சொன்னதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 2 ரெட் கார்டு வேண்டும், அந்த 2 ரெட் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த சீசன் நல்ல சூப்பரான சீசன் நான் சொல்லுவேன், இல்லைனா மிக கடுப்பாவேன்னு அவங்க ஒரு புறம் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணு விஜய் இவர் இந்த ஃபோட்டோவை போட்டு விஜய் பார்வதி கமருதீன் புஷ்டு சாண்ட்ரா அவுட் சைட் ஃப்ரம் த கார், ஷி காட் ஃபிக்ஸ், ஓ மை காட் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியையும் அவர் வெளியிட்டிருக்காரு. இது உண்மையாலே பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. நான் இன்னும் சொல்கிறேன், இது தமிழ் பிக் பாஸ். இதில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இது பர்சனலாக எடுத்துப்பாங்கங்க. சிவன் கணேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, அவங்கள வந்து தயவு செஞ்சு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி பல ஹவுஸ்மேட்ஸ் பல இடங்கள்லேருந்து அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து ரெட் கார்டு எந்த கார்டும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை டீம். ஆனால் விஜய் சேதுபதியின் என்ன முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்க போகிறோன்னு இருக்காங்க. இதே மாதிரி மலையாள பிக் பாஸில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முடிவை ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. பிரதீப் ஆண்டனி எங்கள் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கொடுத்து தூக்குனாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலையாளம் பிக் பாஸ் இதை நாங்கள் கேமாக பார்க்குறோம், ரெட் கார்டு வேணான்னு இருக்காங்க. நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம்.